சட்டமன்ற முகப்பு எல்லாம் போட்டுட்டீங்க. சட்டமன்றம் செல்வது அவ்வளோ எளிதா அரியணை பிடிக்கிறது அவ்வளோ எளிதா இருக்குதா இன்னைக்கு பிஜேபி, என்டிஏ அலையன்ஸ்க்கு? மிக உறுதியாக இந்த தொகுதியெல்லாம் ஃபுல்லாக ஸ்வீப் வந்துடும். போன தடவை 2021 ஸ்வீப் வந்துச்சு. நீங்கள் சொல்கிறது என்ன, உள்ளாட்சி தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் மக்கள் உள்ளாட்சி தேர்தலையும் பார்லிமெண்ட் தேர்தலையும் அவங்க தகர கொலுசுக்காகவும் பணத்துக்காகவும் செந்தில் பாலாஜிக்காகவும் வாக்களிக்கலை. மக்களுக்கு எங்கள் மீது கோபம். இரண்டு ஒத்தை கருத்துடைய இரண்டு இயற்கையான கூட்டணியுடைய கட்சிகள் தனித்தனி பிரிந்து இருக்கிற கோபத்தினால தான் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வி. உங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்த ஏற்பாடு பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் உங்களுடைய குடும்பம் இந்த வள்ளி கும்பி பாரம்பரிய நடனம் அதை வந்து பெரிய அளவுக்கு பயிற்றுவித்து அதே போல் அந்த உங்களுடைய தவிர கடந்த 2021 இது பிரதிபலிக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. அதை விட திமுகவுடைய ஓட்டு வங்கி குறையும். திரு அண்ணாமலை அவருமே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அவரும் வருகிறார். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நிச்சயமாங்க. எங்களுடைய நயினார் அண்ணன் வந்து கேப்டன் தோனியை போல அத்தனை தொடரையும் வெல்லக்கூடிய ஒரு கேப்டனாக இருக்கிறார். அண்ணாமலை அண்ணன் டெண்டுல்கர் போல அவர் கேப்டன்ஷிப்பை விட்டதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல இடத்துல அவருடைய ஆட்ட நாயகனை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கேப்டன் தோனியாகவும் டெண்டுல்கராகவும் 2 பேர் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருக்கிறார்கள். மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி மிக எழுச்சியாக இருக்கும். இன்றைக்கி அவருடைய உரையில் இன்றைக்கி வந்து திமுக இன்றைக்கி முடிய போகுது. இன்றைக்கி பக்கத்தில் திருப்பூர் பல்லடத்தில் இன்றைக்கி ஒரு மகளிர் அவங்க ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. உங்கள் ஊர் பக்கம் அதையும் பிரம்மாண்டமாக அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு யாராத்தையும் வைத்து பாருங்கள். அந்த க்ரௌட் எப்படி இருக்குது, இந்த க்ரௌட் எப்படி இருக்குது. இந்த க்ரௌடு எனர்ஜியான க்ரௌட். அந்த க்ரௌடெல்லாம் காசை கொடுத்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு கிளம்பி வர க்ரௌடு. நீங்கள் பாருங்கள் வேணாம். இந்த க்ரௌடு உணர்ச்சி பிளம்பாக இருக்கும். இந்த க்ரௌடு